இன்னைக்கு பேரிஸ்ல இருந்து பொருள் பில் போட்டோம். பொருள் எல்லாம் வந்திருக்கு. என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இது பிரிஞ்சி இலை, இது கல்பாசி, பாருங்க இது வந்து லவங்க பட்டை, இதுவும் லவங்க பட்டை தான். இது வந்து சோம்பு, 5 கிலோ சோம்பு. இன்னொரு லவங்க பட்டை இருக்கு, 3 கிலோ லவங்க பட்டை. இது வந்து ஆள் பகோடா பழம், கடைக்கு கேட்பாங்க, அதுக்காக வாங்கிட்டு வந்துருக்காங்க. ஏதோ பாக்ஸ் இருக்கு உள்ள, என்ன பாக்ஸ் தெரியலையே. என்ன பாக்ஸ்? பில்லு. இது வந்து பில்லுங்க, நாங்கள் போட்ட பில்லு 15,000 போட்டு இருக்கு. அந்த பில்லு வந்திருக்கு, இந்த பொருள் எல்லாம் வாங்கினது. திராட்சை, பாருங்க திராட்சை, இது 1 கிலோ பாக்கெட்டு. இதுவும் திராட்சை தான். இது வந்து அன்னாசிக்கு 1 கிலோ. இது கிராம்பு, இதுவும் கிராம்பு தான். பாருங்க, இது வந்து மராட்டி முக்கு 1 கிலோ பாக்கெட்டு. மராட்டி முக்கு பாருங்க. இது வந்து செடி பழம், செடி பழம். பாருங்க, முந்திரி 2 கிலோ. இது உள்ள வச்சு கட்டி கவர் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இது 1 கிலோ, இந்த பக்கம் 1 கிலோ, 2 கிலோ. இது வந்து ஏலக்காய், ஏலக்காய் 1 கிலோ. கடுகு, கடுகு 2 கிலோ. பாருங்க, இது வெந்தயம், வெந்தயம் 2 கிலோ. இது வந்து கசகசா, இதாங்க கசகசா, இது 2 கிலோ. இது வந்து அஜினமோட்டோ 1 கிலோ. இது வந்து நம்ம கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால இது அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக 1 கிலோ வாங்கினாவே இது 1 மாதத்துக்கு மேலே வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொருளுங்க தான் பேரிஸ்லேருந்து இன்றைக்கி வந்திருக்கு. நாங்கள் வாரத்தில் 2 நாள் ஆர்டர் போடுவோம், வந்துடும் பொருள். ஒரு நாள் முன்னாடியே போட்டோம்னா மறுநாள் வந்துடும் வீட்டுக்கு. இன்றைக்கி வந்து நேற்று போட்டோம், இன்றைக்கி வந்துடுச்சு. நாளைக்கு ஒரு கடையில் ஆர்டர் கொடுக்கணும். அதனால் இன்றைக்கி நாங்கள் அட்டை போட்டு நாளைக்கு அட்டை அடித்து அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.